உலக நாயகன் கமலஹாசன் உலகளாவிய வகையில எல்லாருமே பேசக்கூடிய வகையில வந்து பெரிய நடிகர் ஆயிட்டாரு. அண்ட் அவருடைய அடுத்த ஜெனரேஷனான ஸ்ருதி ஹாசனும் நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. ஹிந்தி, தெலுங்கு, தமிழ்னு அவங்களும் பிஸியா இருக்காங்க. அவங்களுடைய தங்கையான அக்ஷராவும் இப்போ நடிக்க வந்தாச்சு. ஷமிதாப் அப்படிங்கிற படம் மூலமா தனுஷ்க்கு ஜோடியா அவங்க அறிமுகமாகறாங்க. அந்த திரைப்படத்துல அமிதாப் பச்சன் வந்து முக்கியமான கேரக்டர்ல நடிக்கிறாரு. இந்த படத்தோடைய பாடல் வெளியீட்டு விழா நடந்தது. இந்த பாடல் வெளியீட்டு விழாவில் கமலுடைய முன்னாள் மனைவி சரிகாவும் கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம அக்ஷரா வந்து சரிகா கூட தான் தங்கி இருக்காங்க. ஸோ இந்த பாடல் வெளியீட்டு விழாவுக்காக அவங்க வந்திருந்தாங்க. அக்ஷராவும் இருந்தாங்க, கூட ஸ்ருதி ஹாசனும் இருந்தாங்க. நம்ம உலக நாயகன் கமலஹாசனும் அங்கே போயிருந்தாரு. ஸோ ரெண்டு பேருமே வந்து பக்கத்து பக்கத்து சீட்டில் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு கமலஹாசன் எந்திரிச்சு போய் சரிகாவோட கையை பிடிச்சிட்டு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நேர் பார்த்து சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்களாம். இந்த ஒரு சந்திப்பு சுற்றி இருக்கிற எல்லாரையுமே வந்து ஆச்சரியப்பட வச்சுது. பல வருடங்கள் கழிச்சு, அதாவது 2004 வருஷத்துல வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே விவாகரத்தாச்சு. 1988 திருமணமாச்சு. ஸோ இத்தனை வருடங்கள் கழிச்சு நேருக்கு நேராக பார்த்து சந்தோஷமா பேசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியத்தோடவும் சந்தோஷமாவும் பார்த்து ரசிச்சிருக்காங்க.